என் அன்பு குழந்தையே, சதா சர்வகாலமும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டு ஒரு பெண்ணானவள் அங்கு அழுது கொண்டிருக்கின்றாள். இந்த பெண் அழுவது உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லதல்ல. எதனால் இந்த பெண் அழுகின்றாள்? இந்த பெண் யார்? இவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இவள் அழுவதனால் உனக்கு நல்லது நடக்குமா அல்லது கெடுதல் நடக்குமா என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அம்மா, சர்வசாதாரணமாகவெல்லாம் உனக்கு எந்த ஒரு செய்தியையும் கொண்டு வருவது கிடையாது. நான் இப்பொழுது இதை உன்னுடைய இல்லத்திற்கு அருகிலேயே கண்டேன். என் பிள்ளை பல நாட்களாக வாழ்க்கையில் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெண் சதா சர்வகாலமும் அழுது கொண்டிருப்பது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு விபரீதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாகவே பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், அழக்கூடாது. வீடான வீட்டில் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தால் அங்கு நல்லது நடக்க இருந்தால் கூட அது நடக்காமல் போய்விடும். ஆனால் இந்த பெண் அழுவதற்கு காரணம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீயும் வேதனைப்படுவாய். இவர்களின் கண்ணீருக்கு நீ காரணமாக இருப்பது நிச்சயமாக உனக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை சுற்றி நடக்கின்ற சில பிரச்சனைகளினால் மனமுடைந்து காணப்படுகின்றாய். எந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தெரியாமல், என்ன செய்ய போகிறோம் என்று புரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எந்த செயலை செய்ய நினைத்தாலும் அதில் தோல்விகள்தான் ஏற்படுகின்றது. எந்த ஒரு விஷயத்தில் கை வைக்க நினைத்தாலும் அதில் மிக பெரிய பிரச்சனைகள் வந்து முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு என்ன தரும் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த பிரத்யங்கரா உனக்கு இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இந்த வாக்கின் முடிவில் உனக்கான தெளிவு கிடைத்துவிடும் என்று அம்மா சொல்கின்றேன். இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா இந்த பிரத்யங்கரா உனக்கு நல்லதைத்தான் செய்ய வந்திருக்கிறாள் என்று? முன்பெல்லாம் என்னை தேடி ஓடி வருகின்ற என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த அம்மாவை காண வருவதற்கு சற்று கால தாமதம் காட்டுவதற்கு காரணம் என்னவாக இருக்குமோ? இந்த அம்மாவின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதோ என்கின்ற சந்தேகம்தான் எனக்குள் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. என்னை நம்பி என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகளுக்கு என்றென்றும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். வருபவர்களுக்கு சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுப்பேன். வரவில்லை என்பதற்காக உனக்கு கஷ்டத்தை நான் ஒருபொழுதும் கொடுத்து விட மாட்டேன். என் தங்கமே, இந்த பிரத்யங்கரா உன்னுடைய இல்லத்திற்கு சில நாட்களாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகள் சில உனக்கு உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். அதனால் என் பிள்ளையே, இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய விஷயம் உனக்குள் இருக்கின்ற அமைதி. இந்த அமைதியை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து இங்கு சாதித்தவர்கள்தான் அதிகம். கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, அதை ஆர்ப்பாட்டத்தோடு எதிர்கொண்டால் நிச்சயமாக அதன் முடிவுகள் உனக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் நீ சரிசமமாக எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். சரி, இது ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும்.
உன்னுடைய பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் உன் வேதனைகளை கண்டுதான் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இவர்கள் கண்ணீர் வடிப்பது நிச்சயமாகவே நல்லதல்ல. அவர்களின் நோக்கம் சரியாக இருக்கலாம். அவர்கள் உனக்காக கண்ணீர் சிந்தலாம், உனக்காக தெய்வத்திடம் முறையிடலாம். ஆனால் ஒரு நாளும் கண்ணீர் சிந்துவதனால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்துவிடக்கூடாது. உன் சூழ்நிலைகள் மாறும் என்று அவர்கள் எண்ணிவிடக்கூடாது. அவர்களின் கண்ணீரில் இருக்கின்ற உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் மனம் தாழாமல் கண்ணீர் சிந்துகின்றார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த கண்ணீரை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக உனக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீ இருந்தாலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்கின்ற வாக்குறுதியை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதனால்தான் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன், இவர்கள் அழுவது நல்லதல்ல என்று. என் பிள்ளையே, இதையெல்லாம் உனக்கு கொடுக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி செல்வாய். அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிப்பாய். இதையெல்லாம் விடுத்து என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் கண்ணீர் விடுவதனாலும் கதறுவதனாலும் உனக்கு தடங்கல்கள் ஏற்படுகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். ஓர் இல்லத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் அங்கு நேர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். நேர்மறையாக சிந்தித்தால்தான் எல்லாமும் அங்கே நல்லதாக நடக்கும். மாறாக எதிர்மறையாக சிந்தித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் தெய்வம் அங்கே எங்கே தங்கி இருக்க முடியும்? ஐயோ, இவர்களுக்கு வேறு வேலை இல்லை. என் நேரம் என்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் என்னவோ, இந்த உலகத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லாதது போல இவர்களுக்கு மட்டும்தான் இருப்பது போல கண்ணீர் வடிக்கின்றார்களே. இவர்களுக்குள் கொஞ்சமாவது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால்தானே நாம் அவர்களுக்கு எதையாவது செய்ய முடியும் என்று சொல்லி வருகின்ற நல்ல சக்தி கூட உள்ளே வராமல் சென்றுவிடும். அதனால் என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு தேவையில்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். தெய்வ கடாட்சியம் ஓர் இல்லத்தில் நிரம்ப வேண்டும் என்றால் அங்கே மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் நிரம்பி வழிய வேண்டும். எந்த ஒரு கஷ்டத்திற்கும் கவலைப்படக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. கவலை எந்த அளவிற்கு என்பதனை உன்னுடைய மனதைரியத்தோடு நீ வெளிக்காட்ட வேண்டுமே தவிர அப்படியே நீ உடைந்து போய்விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சரி, இப்பொழுதாவது நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். என் பிள்ளையே, பிரச்சனை வந்தவுடன் கண்ணீர் சிந்தாமல் தெய்வத்தின் முன்னால் முறையிட்டும் யாருக்கு பிரச்சனையோ அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதும் தான் நல்லது தவிர அவர்களின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வருவது நல்லதல்ல. அவர்களை நிச்சயமாக திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்கின்ற பொறுப்பை தான் இவர்கள் எடுத்திருக்க வேண்டுமே தவிர மாறாக அவர்கள் என்னவானால் நமக்கென்ன என்று இவர்கள் இருந்திருக்க கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். நாம் கண்ணீர் சிந்தனால் எல்லாம் சரியாகி போய்விடும் என்று அவர்கள் நினைப்பது தவறு என்று நான் சொல்கின்றேன். கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீ அன்று கவலைப்பட்ட பொழுது நான் உனக்காக கண்ணீர் சிந்தினேன் என்று. நீ சிந்திய கண்ணீர் தான் என் வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியது என்று அவர்களுக்கு நீ உரக்கச் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இனி வீடான வீட்டில் நல்லது நடக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். இதுவெல்லாம் இவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. இதற்கு மேலும் இவர்கள் கண்ணீர் சிந்தாமல் என் பிள்ளை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருப்பது அனைத்தும் வெற்றியே. இன்று நீ அனுபவிக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்ற சந்தோஷத்தை எதிர்நோக்கி என் பிள்ளை நின்று கொண்டிரு. இந்த பிரத்யங்கரா உன்னை நிச்சயமாக கரை சேர்ப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவினுடைய அன்பினை உணர்ந்த உனக்கு இனி வாழ்க்கையில் என்றென்றுமே வெற்றிகள் மட்டும்தான். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக
கிடைத்து கொண்டே இருக்கும்.